அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியில இருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பெயர்ச்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல இருந்து 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில ஒரு வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, தனித்தன்மை கொண்ட ஒரு ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான். சிம்ம ராசியில பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு பெண் பிறந்தாலுமே அது பாத்தீங்க அப்படின்னா ஆம்பளை பிள்ளை மாதிரி ஒரு தனித்தன்மை கொண்டு அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆணுக்கு நிகரான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும். சிங்க பெண்ணுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிதான். அத மாதிரியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நாட்டை கூட ஆண்டிருக்காக. அப்படி அரசாட்சி பண்ணக்கூடிய ஒரு நிலை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 5ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 8ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானமான மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டாரு. அவர் பெயர்ச்சி ஆகி உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். பொதுவா இந்த சிம்ம ராசி பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு பெரிய விஷயம், அஷ்டம சனி காலங்கள்ல இருந்து அவங்க படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேரெல்லாம் வாங்கினவங்க நிறைய. அந்த கெட்ட பேர் வாங்கி பணம் இழப்பு, அது இல்லாம ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்தவங்க,
இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம முடிக்கிறது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குக்குள்ள ஈடுபட்டது, சொத்து சுகம் சம்பந்தமான பிரச்சனைகள், சொந்த பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாம் சிம்ம ராசிக்காரங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதே இது இந்த கண்டசனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கண்டசனி ஓடி இப்ப அஷ்டம சனி. பொதுவா சனியினுடைய பெயர்ச்சி அப்படின்னா தன்னை அறியாம ஒருத்தருக்கு வைத்த கலக்கம். அப்படியே சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போகுதோ, ஏன்னா அவருடைய பயண காலம் ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடியது 2.5 வருஷம். அதிகமான ஒரு நேர காலத்தை எடுத்துக்கக்கூடியது சனி பகவான் மட்டும்தான். கர்மகாரகன், ஆயுள்காரகன், தொழில் ஸ்தானத்து அதிபதி, இது எல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசியை பொறுத்தவரை இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அஷ்டமச்சனியில 7.5 ஆண்டு காலங்கள் என்ன பலன் கொடுக்குமோ இந்த சனி பகவான், நல்ல பலனா இருந்தாலும் அதுதான், கெட்ட பலனா இருந்தாலும் அதுதான். அந்த பலனை ஒவ்வொருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து அது நல்லதை செய்யும் கெட்டதை செய்யும் கணக்கு இருக்கு. அந்த விதி ஜாதகத்தை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சனி பகவானுடைய இது பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம சனி காலங்களா இருந்தாலும் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். வண்டி வாகனங்கள், வீடு கட்டுறது, தாயோட பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஏற்படுறது. இந்த சிம்மராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா தாயோட ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படும். ஆனா ஒரு சிலருக்கு பிரிவினைகள்ல இருந்த தாய் ஸ்தானம் ஒற்றுமை ஆகும். பொதுவா சிம்மராசி பாத்தீங்க அப்படின்னா யாருக்கிட்டே இருந்தாலும் அவங்களுடைய கம்பீரமான பேச்சுவார்த்தையால கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. நல்ல பேர் வாங்குறத விட கெட்ட பேருங்கிறது சீக்கிரம் வாங்கிடுவாங்க. ஆனா கெட்ட பேரே வாங்கினாலும் அவங்களுடைய தன்மை அது அப்படித்தான், நான் கெட்டவனா இருந்தாலும் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை பேசக்கூடியவர்கள். அப்ப அந்த கேது பகவான் அங்கே இருக்கார். அந்த கேதுவனுடைய இதுல மனநிலை, மைண்டு, உங்களுடைய சந்தோஷம் எல்லாமே ஏதோ ஒரு வகையில அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காதுங்க. இந்த சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நிம்மதியான தூக்கங்கள் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் உண்டு. ஒரு 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசிலையுமே சிம்மராசிக்காரர்கள் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. இந்த கோடிக்கணக்கில் எப்படி பார்த்தாலும் 30% பேர்னாலும் கஷ்ட சூழ்நிலை அடைஞ்சே தீர்வார்கள். 70% நல்லா இருக்கு அப்படின்னா 30% கஷ்டப்படக்கூடிய கண்டிப்பாக உள்ள இருப்பாங்க. அப்படித்தான் நடக்கும். அப்போ உங்களுடைய 4ஆம் இடம் மூலியமா ஒரு சில நன்மைகள் உண்டாகும். குரு பார்த்தால் கோடி நன்மை. எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் மூலியமா பெறக்கூடிய பலன்கள் உங்களுடைய கை சேரும். 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு வர வேண்டியது இருக்கு, வரல. ஒரு 4 லட்சம் தான் வந்துச்சு, 6 லட்சம் வரல. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, நான் 10 லட்சம்னு சொல்றது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான். அவங்களுடைய தகுதி நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு தான் சொல்றேன். உங்களுடைய இந்த 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் கண்டிப்பாக ஒரு நன்மை உண்டு. உங்களுடைய 6ஆம் இடம், 8ஆம் இடம் பொதுவா 4, 6, 8 அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல அது அசுபஸ்தானம்னு தான் சொல்லுவோம். 6, 8, 12ங்கிறது அசுபஸ்தானம். அந்த ஸ்தானமா இருந்தாலும் 6ஆம் இடம், 6ஆம் இடத்து அதிபதி 8ல, அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மகர ராசி 6ஆம் இடம், 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போயிருக்காரு. அந்த இடத்த 2 இடத்தையுமே குரு பார்க்கிறாரு. இதுதான் விபரீத ராஜயோகம். 6ஆம் இடத்து அதிபதி 8ல இருந்து தசாபுத்தி நடந்தால், அந்த தசாபுத்தியா இருந்தா அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். இதை ஜாக்பாட் அடிச்ச மாதிரி சிம்மராசிக்காரர்கள் பட்ட பாடு, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை பெறக்கூடிய நேரம் இந்த 2/6/2026 இருந்து 1 வருட காலத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்க போகுது. அதுலயும் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருந்து அதிசார பயிற்சியா ஒரு நேரத்துல வரப்போறாரு. திருப்பி வக்ரம் பெற போறாரு. அதுக்கெல்லாம் என்னென்ன பலன்னு தனித்தனியா போடுவோம். இவரை பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம்
மக நட்சத்திரம் ஜெகத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மக நட்சத்திரக்காரர்கள் வந்து பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்கதான் அரசாட்சி பண்ணுவாங்க. ஆணா இருந்தா அவங்கதான் அரசாட்சி பண்ணுவாங்க. பெண்ணா இருந்தாலும் கணவனுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடக்கி அந்த பொண்ணுதான் இங்க அரசாட்சி பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் குணத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய குணத்தை பார்த்து இவங்க மாறிக்குவாங்க, விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரமும் 4 பாதங்கள், மக நட்சத்திரமும் 4 பாதங்கள். சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கக்கூடிய இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த கோடீஸ்வரனா இருந்ததுல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கேது வந்ததுல இருந்து ஒரு 1.5 வருஷ காலத்துல 10வது மாசம் தான் அவர் பயிற்சி ஆகிறார். கேது பகவான் ராகு கேது பயிற்சி 10வது மாசம் தான் வருது. அப்படி இருந்தாலும் ஒரு மைண்டு ஒரு சின்ன அழுத்தம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இல்ல தப்பு பண்ண போறோமோ, இல்ல தப்பு பண்ற மாதிரியே தோணுதோ, ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல கை விட்டு போயிருச்சோ, வந்துருமா வராதா, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுமா, சொந்த பந்தத்துக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தோஷம் நீடிக்குமா, இது ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன அழுத்தம் ஒண்ணு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கேது இங்க இருக்கிற வரைக்குமே. அப்ப அத வந்து குரு பாக்குறாரு, குரு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக நிலை மாறும். குரு பார்த்தால் கோடி நன்மை. சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தான். அவர் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பூர நட்சத்திரத்துக்குமே. அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவா வந்து அவங்களுடைய பேச்சு வார்த்தை அடுத்தவங்களுடைய பார்வைக்கு மண்டகணமா தெரியும். ஏன்னா வந்து மண்டகணமா பேசுறானே, இவனுடைய பேச்சுவார்த்தை இவ்வளவு அழுத்தமா இருக்கே நினைப்பாங்க. ஆனா அதுல நீதி, நியாயம், நேர்மைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் எல்லாரும் அந்த தப்பான விஷயம் சொல்ல முடியாது. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, சிங்கம் சிம்மராசிக்காரர்களுடைய வீடு பார்த்திருக்கீங்களா? எங்க வேணாலும் பாருங்க, சிம்மராசிக்காரர்களுடைய வீடு ரோட்டை விட்டு பக்கத்துல இருந்துச்சுங்கிற சரித்திரம் இருக்கவே இருக்காது. சிம்மராசிக்காரர்கள் ஒரு சந்துக்குள்ள போறது, அவர் அப்படியே போய் வளைஞ்சு போய் அங்கே இருக்கிறது பெரிய வீடா கூட இருக்கும். இருந்தாலும் அந்த சந்துக்குள்ளதான் போகும். சிங்கம், சிம்மம்னா சிங்கம் குகைக்குள்ளதான் வாழுமா தவிர அது வீதியில வாழாத, நடுவுல வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால சிம்மராசிக்காரர்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடத்தினுடைய பலன் அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.